Good morning, students. I continue the lesson. That is the same chapter. That is Indian economy before and after independence. Chapter 8. Actually, this is the topic I supposed to continue the previous video. So, decline of Indian handicraft. The Indian handicraft product had a worldwide markets. India export consisted chiefly of hand weaved cotton and silk fabrics, calicos, artist wares, wood carving, etc. That is the different type of goods. India, that is இந்தியாவுடைய கைவினை பொருட்கள் என்பது உலகம் தழுவிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் அதற்கான டிமாண்டையும் கொண்டு வரதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? த்ரூ டிஸ்கிரிமினேட்டரி டேரிஃப் பாலிசி. பட் இருந்தாலும் கூட நம்ம பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணாங்க, இந்தியாவுடைய தன்னிறைவு கொண்ட அந்த பொருளாதாரத்தை விடக்கூடாதுன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லையா, அதனால் என்ன பண்ணாங்க, இந்தியாவுடைய கைவினைப் பொருட்களுடைய வளர்ச்சியை எப்படினாச்சு கர்வ் பண்ணிடணும், அதாவது குறைச்சிடணும், அதை இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்றதுக்கோசம் என்ன பண்ணாங்க சொன்னால், அந்த டேரிஃப்னு சொல்லக்கூடிய ஒரு வரியை என்ன பண்ணாங்க, அதிகமாக தந்தாங்க. த்ரூ டிஸ்கிரிமினேட்டரி டேரிஃப் பாலிசி. டிஸ்கிரிமினேட்டிங்னா அது இந்தியர்கள் உற்பத்தி செய்து விற்கின்ற பொருட்களுக்கு வேறு மாதிரியான வரியும், பிரிட்டிஷ்காரங்க உற்பத்தி செய்து விற்கின்ற பொருட்களுக்கு வேறமான வரியும் விதிப்பது. ஒரு பொருள் மீது வரி விதிக்கின்ற போது அந்த வரி என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த பொருளுடைய விற்பனையை குறைக்கும், அதில் முன்னேற்றத்தை குறைக்கும். ஓகேங்களா? ஸோ டேக்ஸ் ரிடியூஸ் த சேல் ஆர் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு பர்பஸ்ஃபுல்லி டெஸ்ட்ராய் த ஹேண்டிகிராஃப்ட். அப்போ என்ன பண்ணாங்க, அதிகமான பாரபட்சமான வரியை போட்டு இந்தியர்களுடைய கைவினை அந்த உற்பத்தியை என்ன பண்ணாங்க, வேணுமென்னு என்ன பண்ணாங்க, அவங்க குறைக்கிற அளவுக்கு அவங்க முயற்சிகள் மேற்கொண்டாங்க. ஸோ வித் த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் நவாப்ஸ் அண்ட் கிங்ஸ், அதாவது இந்திய மக்களை காப்பாற்றுவதற்கு அவங்களுக்காக பேசக்கூடிய நவாப்ஸ் அண்ட் கிங்ஸ் அண்ட் ரூலர்ஸ் யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. தேர் வாஸ் நோ ஒன் டு ப்ரொடெக்ட் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட். இவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கு உதவக்கூடிய கிங் அரசர்களோ இல்லை நவாப்போ என்ன பண்ணல, ஆட்சியாளர்கள் எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க முன்னால் யாரும் நிற்க முடியலாம் போயிடுச்சு. ஸோ அவங்களால இல்லாதனால தே சிவியர்லி அஃபெக்டட். ஓகே, ஸோ இந்தியா ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட் குல் நாட் கம்பீட் வித் மெஷின் மேடு ப்ராடக்ட்ஸ். அப்போ என்ன பண்ணாங்க, இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள் பிரிட்டிஷ்காரனுடைய மிஷினால் செய்து உற்பத்தி பண்ண பொருட்களுடைய என்ன பண்ண முடியல, காம்பீட் பண்ண முடியல மார்க்கெட்டில். அதனால் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரயில்வே இன் இந்தியன் இன்க்ரீஸ் த டொமஸ்டிக் மார்க்கெட் ஃபார் த பிரிட்டிஷ் கூட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரயில்வேன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க பிரிட்டிஷ்காரங்க. அது மூலிமா பிரிட்டிஷ்காரோட பொருட்கள் இந்தியாவில் இருக்கின்ற மூல முடுக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அதனால் கைவினைப் பொருட்கள், இந்தியாவில் கைவினைப் பொருட்களை வளர்ச்சி அதில் சேல் பார்க்கணும்னா வெகுவாக பாதிக்கப்பட்டுருது. காலப்போக்கில் என்ன பண்ணுச்சு, அவங்க ஒட்டுமொத்தமாக இந்தியர்கள் அந்த கைவினைப் பொருட்களை விட்டுட்டு வேறு வேலைக்கு வேறு ஆல்டர்னேட் லைவ்லிஹுட் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆஃப் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தெர் இஸ் அ பர்பஸ். அதாவது ஒரு நாடு ஒரு குறிப்பிட்ட சட்டங்களை ஏற்றுகின்ற பொழுது அந்த சட்டத்தின் மூலமாக ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும். அந்த ஹிடன் அஜெண்டா மறைமுக ஒரு நோக்கம். அந்த மறைமுகமாக என்ன பண்ணாங்க, ஒரு விஷயத்தை வளர்ச்சி திருப்பாங்க. அதான் அந்த பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த அந்த டேரிஃப் கண்ட்ரோல், அந்த டேரிஃப் சிஸ்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியர்களுடைய அந்த கைவினைப் பொருட்களுடைய வளர்ச்சியையும் உற்பத்தியும் குறைக்கும் வகையில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட், லேண்ட் டென்யூர் சிஸ்டம் இன் இந்தியா. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அது பிரிட்டிஷ்காரருடைய எக்ஸ்ப்ளாய்டேஷனில் உச்சக்கட்டத்துக்கு போன சில விஷயங்கள் சொல்லலாம். அதாவது நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம், இந்தியர்களுடைய வாழ்வாதாரம் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர். ஸோ வில்லேஜ் அப்படின்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொன்னால் பீப்புள் ப்ரொடியூசிங் ஆர் இன்வால்விங் இன் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் தேர் செல்ஃப் கன்சம்ஷன்ஸ். ஓகேங்களா? அப்போ மக்களுடைய வாழ்வாதாரம் அவங்களோட எல்லாமே இந்த அக்ரிகல்ச்சரில் இருக்குது. பட் பிரிட்டிஷ்காரனுடைய உச்சபட்சமான ஒரு அடக்குமுறை என்பது இந்த நிலத்தில் மீது கொடுக்கப்பட்ட விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ அதனடியில் 3 வகையாக என்ன பண்ணுறாங்க, அந்த லேண்ட் டென்யூர் சிஸ்டம், அந்த நிலத்துடைய அந்த என்ன சொல்கிறாங்க,
அந்த ஓனர்ஷிப் ஆஃப் தி லேண்ட் அது என்ன பண்ணுறாங்க கொண்டு வராங்க. அவற்றுமா எப்படி மக்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் டெனன்சி ரெஃபர் டு த சிஸ்டம் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். அப்போது லேண்ட் டெனன்சி சொல்கிறது லேண்டு யாருக்கு சொந்தம், லேண்டோடைய யார் நிர்வாகம் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசதான். த ஃபியூச்சர் தட் distinguish a land tenure system from the other related to the followings. Okay, பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா who owns the land, who owns the land. செகண்ட் பார்த்தீங்கன்னா who cultivate the land, அப்போ யார்கிட்ட நிலம் சொந்தம், யார் அந்த நிலத்தில் வேலை செய்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா who is responsible for paying the land revenue to the government, அப்போ நிலத்திலிருந்து நில வரியை வந்து யார் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டு கொடுக்குறது. புரியுதுங்களா. அப்போ 3 விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ இடைத்தரகர்கள் விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்துறது நம்ம புரிய வருதுங்க. அப்போது லேண்டுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தங்க, அந்த லேண்டில் கல்டிவேஷன் பண்ணுறவங்க ஒருத்தவங்க, ரெண்டாவது அந்த லேண்டில் விளைகின்ற அந்த விளைச்சலுக்கு தகுந்த வரியை, அதை லேண்ட் டேக்ஸ் சொல்லக்கூடிய அந்த வரியை வந்து பெற்று அரசாங்கம் தருவார்கள் சொல்லிட்டு இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, இந்த லேண்ட் டெனன்சி சிஸ்டம் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது என்னென்னா பேஸ்ட் ஆன் தீஸ் கொஸ்டின்ஸ், இந்த 3 அடிப்படையான கேள்விகள் வைத்து 3 different type of land tenure system that is existed in India before independence. இந்திய சுதந்திரத்துக்கு முன்பு 3 வகையான நில குத்தகை முறை இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஜமீன்தாரி சிஸ்டம், மஹல்வாரி சிஸ்டம் அண்டு ராய்ட்வாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்கள் இருந்துச்சு. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வாட் இஸ் ஜமீன்தாரி சிஸ்டம் ஆர் லேண்ட் லார்ட் டெனன்ட் சிஸ்டம், அப்படின்னா மஹல்வாரி சிஸ்டம் ஆர் கம்யூனல் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் இந்த ரைட்வாரி சிஸ்டம் ஆர் த ஓனர் கல்டிவேட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜமீன்தாரி சிஸ்டம் ஆர் லேண்ட்லார்ட் டெனன்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. நிலம் வந்து யார் சொந்தம், அதே ஜமீன்தார் சொல்லுவாங்க. பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட், அதாவது இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் என்பது பார்த்தீங்கன்னா த பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் இன்ட்ரடியூஸ்டு பை லார்ட் கார்ன்வாலிஸ் இன் 1793 கொண்டு வந்துப்பட்ட இந்த பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்னு சொல்லக்கூடிய அந்த திட்டத்து மூலயமா வந்தது தான் இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் சொல்கிறது. ஓகேங்களா. அது தி சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் பை பிரிட்டிஷ் ஈவன், அதாவது தி சிஸ்டம் வாஸ் கிரியேட்டட் பை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வேர் that is 1793 Lord Cornwallis introduced the Permanent Settlement Act. Under the system வந்து the landlords or the zamindars were declared as the owners of the land. So பார்த்தீங்கன்னா hence so இந்த land Permanent Settlement Act வந்துச்சுங்களா, இது மூலமா ஜமீன்தாரி சிஸ்டம் is because of the above mentioned act created by British East India Company. Next, under this system, the landlords or the zamindars were declared as the owner of the land and they were responsible to pay the land revenue to the government and a share rewarded to zamindars as a remuneration. புரியுங்களா. அதாவது நிலத்துக்கெல்லாம் ஒற்றுமையாக ஒரு எல்லா நிலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிலம் வந்து ஜமீன்தார் கண்ட்ரோலில் இருக்கும், அவர் தான் நிலத்துக்கு சொந்தக்காரர். அந்த நிலத்துலேருந்து வருகின்ற அந்த வருமானத்தை வந்து கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவார், அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடைத்தரகராய், விவசாயிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டுக்கு இடைத்தரகராக இந்த ஜமீன்தார் சிஸ்டம் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க அந்த வேலை செய்ததுனால பிரிட்டிஷ்காரங்க அந்த அரசாங்கன்றது ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஹானோரரியமாக ரெனுமரேஷனாக கொடுத்து ஊதியமாக கொடுத்துருந்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஜமீன்தார் சிஸ்டம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இடைத்தரகராக இருந்திருக்காங்கன்னு தான் புரிய வருது நமக்கு, அரசாங்கத்துக்கும் விவசாயிகளுக்கும் ஃபார்மர்ஸ்க்கு இடையில். நெக்ஸ்ட்டு ரைட்வாரி சிஸ்டம் ஆர் த ஓனர்ஸ் கல்டிவேட்டர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அண்டர் தி சிஸ்டம் த ஓனர்ஷிப் ரைட் ஆஃப் யூஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் லேண்ட் வேர் ஹெல்டு பை தி டில்லர் ஹிம்செல்ஸ். அது நிலம், அந்த உரிமை வந்து நிலம் யார் விடுறானோ அவன்கிட்ட தான் இந்த நிலம் சொந்தம் அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்திருக்கு. ஸோ தேர் வாஸ் ஏ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஓனர்ஸ். அப்போ ஓனருக்கும் அந்த நில உழவர்களுக்கும் நேரடியான சொந்தம் வந்திருக்கு, தொடர்பு வந்திருக்கு. தி சிஸ்டம் வாஸ் த லேட்டர் அப்ரெஸ்டு சிஸ்டம் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, தட் இஸ் திஸ் சிஸ்டம் வாஸ் இனிஷியலி இன்ட்ரோடியூஸ்ட் இன் தமிழ்நாடு அண்ட் லேட்டர் எக்ஸ்டெண்டட் டு மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், கூர்க், ஈஸ்ட் பஞ்சாப் அண்ட் மத்திய பிரதேஷ். ஸோ திஸ் இஸ் த
ஒன் மகள்வாரி சிஸ்டம் சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சாரி so next Mahalwari system. Okay, again this system was extended to Madhya Pradesh and Punjab. The ownership of the land was maintained by the collective body, usually the villagers, which serve as the unit of the management. அது இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக வந்து ஓனர்ஸ் ஆஃப் த லேண்ட் பார்க்கும்போது வில்லேஜஸ் தான், ஒரு கலெக்டிவ் ஒர்க் ஓனர்ஸ் சொல்லலாம். த டிஸ்ட்ரிபியூட் த லேண்ட் அமாங் த பீசன்ட். பீசன்ட்னா விவசாயிகள் சொல்லுவாங்க, பெரு விவசாயிகள். ஸோ அந்த லேண்ட் என்ன பண்ணுவாங்க, பீசன்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அண்ட் கலெக்ட் த ரெவன்யூ ஃப்ரம் தம்னா அந்த விவசாயிட்ட வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, ஸோ பே டு த ஸ்டேட்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க மகள்வாரி சிஸ்டம். ஓகேங்களா, தட் கம்யூனல் சிஸ்டம் ஆர் ஃபார்மிங். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு த ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிரான்சாக்ஷன் அண்டு காலனியல் கேபிட்டலிசம். The process of industrial transition and colonial capitalism சொல்லக்கூடிய next topic நம்ம போகிறோம் நம்ம. Okay, so I hope you understand about these three systems. One is the zamindari system, another is the raitwari system or one is cultivated systems. Okay, next பார்த்தீங்கன்னா that is the Mahalwari system or communal system of farming. புக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஜமீன்தாரி சிஸ்டம் இருக்கும், செகண்ட் மகள்வாரி இருக்கும், தேர்டு தான் ரைத்வாரி இருக்கும். பட் நான் அந்த பிபிடியில் ஒரு ரிவர்ஸ் மாற்றி பண்ணியிருக்கேன், ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்கேன். பட் போத் ஆர் சேம். ஓகேங்களா, பட் ஆர்டர் தான் மாதிரி இருக்குது, பட் கான்செப்ட்ஸ் ஆர் சேம் தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன் அண்ட் காலனியல் கேபிட்டலிசம். ஓகே, திஸ் ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன் இன் இந்தியா டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட் கேன் பி ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டு டூ as given below. அது இந்தியா ஏற்பட்ட அந்த தொழில்மயமாதல் சொல்லக்கூடிய விஷயங்கள், இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன், அதாவது டிரான்சிஷன் ஃப்ரம் வந்து அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து மேஜராக இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸுக்கு இந்தியா மாறின விஷயங்கள் தான் சொல்கிறாங்க, டிரான்சிஷன் சொல்கிறாங்க. ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இது என்ன பண்ணுறாங்க, ரெண்டு விஷயமா ரெண்டு ஹெட்டிங் நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று தான் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் டியூரிங் த 19th century. இந்தியாவில் ஏற்பட்ட தொழில்துறை வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது. So during the 19th century, British investors started to pioneer industrial enterprises in India as they had experiences of running industries at home. புரியுதுங்களா, அதாவது என்ன சொல்கிறோன்னா 19th centuryயில் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ண நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு முதலீடு போட்டு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தோன்னா பயணியர் சொல்லக்கூடிய முன்னோடிகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகேவா, ஸோ அது ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்க, that is experience of running industries at home அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, the British enterprises also receives maximum state support. அப்போ அந்த இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதுக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் அரசாங்கம் வந்து போதுமான அனுமதி அவங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் although the British initiated industrialization process in the 19th century. அப்போ இந்தியாவில் தொழில்மயமாக்குதல் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை 19th century they started. Okay, they were primarily interested in making profit and not in accelerating the economic growth in India. புரியுதுங்களா, அப்போது பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் பண்ணதுக்கு காரணமே இந்தியா வளர்ச்சி அடை செய்யணும் அப்படின்றது கிடையாது, அவங்க நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை வந்து முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா, அட் தி எண்ட் ஆஃப் த 19th century பார்த்தீங்கன்னா there was about 36 jute mills, 194 cotton mills and a good number of plantation industries. The production of coal and arisen to over 6 million tons per annum சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட அத்தனை நிறுவனங்களும் பிரிட்டிஷோடைய பொருளாதார வளர்ச்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா, குட். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ரஸ் டியூரிங் த 19th century. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ரஸ் during the 20th century. During the first part of the 20th century, Swadeshi movement stimulated the industrialization process in India. Swadeshi movement once own country சொல்லுவாங்க, அது உள்நாட்டு பொருட்கள் உற்பத்தி பண்ணுற விஷயம், ஒரு கலாச்சாரம் நம் இந்தியர்கள் ஏற்பட்டதுக்கு. உப்பு காய்ச்சுதல், கைத்தறி நெசவு போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியர்களுக்கு தேவையான பொருட்களை இந்தியர்களே உற்பத்தி செய்து கொள்வது, அது சுதேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், உணர்வுபூர்வமான விஷயம் வந்து
ஏற்படுவதற்கு காரணமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு த எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் நியூ இண்டஸ்ட்ரீஸ் had maintained a slow but steady growth till the outbreak of the First World War in 1914. அப்போ என்ன சொன்னால் இந்த தொழில் வளர்ச்சின்றது வந்து புதுசாகவும் அதே நேரத்தில் இருக்கின்ற ஆல்ரெடி இருந்த தொழிலுடைய ஒரு ஸ்ட்ராங்கான வளர்ச்சி உருவாவதற்கு காரணமாக இருந்துச்சு. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அப் டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் போயிட்டு இருந்து சொல்கிறாங்க இல்லையா. பை தட் டைம் more than 70 cotton mills and 30 jute mills were set up. Coal production was doubled. அதாவது இந்தியாவில் இருந்து அந்த காட்டன் மில்ஸ் அப்படிது 70 காட்டன் மில்ஸும் 30 ஜூட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் இந்த ஓகே அஃப்கோர்ஸ் தீஸ் ஆர் த கோல், இதுலேயும் அவங்களையும் அந்த ஃபீல்ட்லேயும் அவங்க டாப்பில் இருக்காங்க. அவங்க கோல் மைன் பண்ணுறதுல இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல டபுள் ஆகிருக்க அந்த பீரியடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வாஸ் லைடு, ரயில்வே நெட்வொர்க் வாஸ் எக்ஸ்டெண்டட். ஸோ எஸ்பெஷலி அந்த 20th centuryயில் பார்த்தீங்கன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த இண்டஸ்ட்ரி உருவாகுவதற்கு அனைத்து விதமான முயற்சி பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேவா அதை நம்ம டிஸ்கஷன் வச்சு என்ன பண்ணுறாங்க அதை கொண்டுட்டு வரேன்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது 20th centuryயில் ஓகே திஸ் லீட்ஸ் டு அதாவது இந்த விஷயங்கள் ஃபவுண்டேஷன் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இல்லையா. ஸோ தட் இஸ் லீட்ஸ் டு ரேபிட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ப்ரொடெக்டட் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. அப்போது இந்தியாவில் ஒரு 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 கட்டுப்பாடான ஒரு இண்டஸ்ட்ரீஸ் உருவாவதற்கு வாய்ப்பு இருந்துச்சு ஓகே. நெக்ஸ்ட் ஒன்னா தீஸ் ப்ரொடெக்டட் இண்டஸ்ட்ரீஸ் கேப்சர் த என்டையர் இந்தியன் மார்க்கெட் அண்ட் ஸோ ஒமிட்டட் ஃபாரின் காம்படிஷன் டோட்டலி. அப்போ என்ன பண்ண சொன்னால் வித் த எக்ஸிஸ்டிங் help of the existing ruling party, they are taking so much effort to stop the involvement in the existing process. அதான் அது இந்தியாவுடைய அந்த எக்ஸ்பான்ஷன் இந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பான்ஷன் வந்துச்சுன்னா இந்தியாவோட அந்த மார்க்கெட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணுச்சுன்னா பிரிட்டிஷ்காரன் கையில் இருக்கணும். இந்தியன் பொருட்களும் அங்கே இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் மற்ற ஃபாரின் காம்படிஷன் அவங்க தே ஆர் நாட் அலவுட். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க ஓகேங்களா. Okay my dear students, so next பார்த்தீங்கன்னா continuation of the parts, that is thus in the early part British rule tried to transform the Indian economy as the producer of industrial raw material and tried to capture Indian market for the that is industrial finished goods and thus started exploiting Indian economy in a different way. அப்போது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறேன், ஸோ அந்த மில்லை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அவங்க எந்த விதமான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இந்தியாவில் வரக்கூடாதுன்றதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க ஓகே. லேட்டர் ஆன் பிரிட்டிஷ் கேபிட்டலிஸ்ட் ரிகார்டட் டெவலப்டு வேரியஸ் ஓகே இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஜூட், டீ, காஃபி, காட்டன் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்டுபிடிப்பு ஓகேங்களா. அது அவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்டென்ஷன் ஜூட் இண்டஸ்ட்ரி, டீ இண்டஸ்ட்ரி, காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ராப்ளம் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். அது இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூல் இருக்கும்போது வாட் ஆர் த ப்ராப்ளம் தட் வி ஆர் ஃபேஸ்ட் அப்படின்னு விஷயத்தை நாம் அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே த பிரிட்டிஷ் ரூல் ஸ்டார்டிங் த க்ரோத் ஆஃப் இந்தியன் என்டர்பிரைசஸ். ஸோ பிரிட்டிஷ்காரங்க அவங்க ரூலில் இருக்கும்போது இந்தியாவில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நம்ம வந்து இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம் ஓகே அந்த வீடியோவில் ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரிட்டிஷ் ரூல் ஸ்ட்ரென்தன்ட் த க்ரோத் ஆஃப் இந்தியன் என்டர்பிரைசஸ். அது வீக்கன் ஸ்ட்ரென்தன் சொல்லக்கூடாது, அதை வீக்கன் பண்ண தான் சொல்லணும். ஆக்சுவலாக அது ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லியிருக்காங்க, தவறான விஷயம் அது. ஸ்ட்ரென்த் அது ஸ்ட்ரென்த்தட் வர சொல்லணும், ஸ்ட்ரென்த்து சொல்லக்கூடாது ஆக்சுவலாக ஓகே. இந்திய தொழில் வளர்ச்சியை வந்து வெகுவாக பாதிக்கப்பட்டது யார் பிரிட்டிஷ்காரங்களுடைய தொழில் வளர்ச்சின்னு சொல்கிறாங்க ஓகே குட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த எக்கனாமிக் பாலிசிஸ் ஆஃப் பிரிட்டிஷ். அது பிரிட்டிஷ்காரன் கொண்டு வரப்பட்ட பொருளாதார திட்டங்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா டு செக் அண்டு
ரீட்ரேட்டட் கேபிட்டல் ஃபார்மேஷன் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட அந்த பொருளாதார திட்டங்கள் அத்தனையுமே இந்தியர்கள் பொருளாதார வளர்ச்சியை குறைக்கின்ற வகையில் தான் யாவது இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த ட்ரெயின் ஆஃப் வெல்த் ஃபினான்ஷியல் கேபிட்டல் டெவலப்மெண்ட் இன் பிரிட்டன். ஸோ இந்தியாவுக்கு தேவையான, அதாவது இந்தியாவில் அந்த ஃபினான்ஷியல் கேபிட்டல் பண்ணுறாங்க இல்லையா, யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதை பார்த்து மெயினாக பார்த்து சொன்னால், ஸோ பிரிட்டிஷ்க்கு தேவையான வளங்களை இந்தியாவிலேருந்து கொண்டு போவதற்கான ஒரு முயற்சியை தான் நம்ம அதை பார்க்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்தியன் அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ். இந்தியாவுடைய அந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்னு சொல்லக்கூடிய பிகம் ஸ்டாக்னெட். ஸோ இந்தியா இஸ் நத்திங் பட் வில்லேஜ் அப்படின்னு சொன்னோம். ஸோ வில்லேஜ் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம். அப்போது இந்தியர்களுடைய அந்த பிரிட்டிஷ்காரனுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை வந்து டெவலப் பண்ணாமல் அதை வந்து ஒரு கில் பண்ணக்கூடிய விஷயமாக தான் நம்ம பார்க்குறாங்க. இந்திய வளர்ச்சிக்கு, அது இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் வளர்ச்சிக்கு பெரும் ஒரு தடையாக தான் இந்த பிரிட்டிஷ் ரூல் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஈவன் தோ அந்த பிரிட்டிஷ் பீப்புள் அவங்களுடைய திங்கிங் பார்த்து சொன்னால் மாஸ் பீப்புள், அது இந்தியாவில் இருக்கின்ற பல்லாயிரம் மக்கள் வந்து தன் பிரதான வாழ்வாதாரமாக தி மெயின் ரூட் ஆஃப் லைவ்லிஹுட்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான அந்த லைவ்லிஹுட்னு சொல்லக்கூடிய அந்த பிரதானமான அந்த வாழ்வாதாரமான அக்ரிகல்ச்சரை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, வளர்ச்சி அடைப்பதற்கு திட்டங்கள் வகுக்காமல் மாறா அது என்ன பண்ணுறாங்க, அதை நசுக்கிறதுக்கான விஷயங்களை தான் அவங்க கொண்டுட்டு வராங்க. ஓகேங்களா. The British rule in India led to collapse of handicraft industries. நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில், இந்தியா அந்த பிரிட்டிஷ்காரோட திட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இந்தியர்களுடைய அந்த கைவினைப் பொருட்கள், இந்தியர்கள் அந்த கைவினைப் பொருட்களுடைய வளர்ச்சியை, அது முன்னேற்றம், அது உற்பத்தியை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணோட இருந்துச்சு. தே ஆர் நாட் சப்போர்ட்டிங், அவங்க சுத்தமாக சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணாங்க, அந்த பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா லெட் டு தி கொலாப்ஸ் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் வித்தவுட் மேக்கிங் எனி சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் டு டெவலப்மெண்ட் ஆஃப் எனி மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ். அது எந்த விதமான நவீன வளர்ச்சி மேற்கொள்ளாமல் என்ன பண்ணாங்க, கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வளர்ச்சியை வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளான்டேஷன்ஸ். அதாவது பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தாங்க. சம் எஃபோர்ட் டேக்கன் பை காலனியல் பிரிட்டிஷ் ரிஜிம். அது அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் அந்த பிரிட்டிஷ்காரங்க அவங்க காலகட்டத்தில் இந்த பல்வேறுபட்ட அந்த பிரிட்டிஷ் ரூலர் என்ன பண்ணாங்க சார், நிறைய எஃபோர்ட் கொண்டு வந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சம் எஃபோர்ட் பை த காலனியல் பிரிட்டிஷ் ரிஜிம் இன் டெவலப்பிங் த பிளான்டேஷன், மைன்ஸ், ஜூட் மில்ஸ், பேங்கிங் and shipping, mainly promoted a system of capitalist firm that were managed by foreigners. These அது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பல்வேறுபட்ட அந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனேஜ்டு பை தி ஃபாரினர்ஸ், அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. ஸோ திஸ் எந்த வேணும்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தி அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது, திஸ் ப்ராஃபிட் மோட்டிவ் லெட் டு தி ஃபர்தர் ட்ரெயின் ஆஃப் ரிசோர்ஸ் ஃப்ரம் இந்தியா. அவங்களுடைய அந்த தனியார் முதலாளிகள் மேற்கொள்ளப்பட்ட அந்த வளர்ச்சி திட்டங்கள் சொல்லக்கூடிய இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட அந்த திட்டங்கள் அனைத்துமே இந்தியாவிலேருந்து இருக்கின்ற வளங்களை கம்ப்ளீட்டாக சுரண்டிட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டதாக இருந்த வழியே இந்தியர்களுக்கு ஆன ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்ல இல்லை. ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்க சொன்னால் இது வகையான ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா போனால் இது ஒரு கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸாக உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அதாவது இந்தியர்கள் நான் வந்து ஐ எம் நாட் கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்டு, என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக நான் சொல்லலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா திஸ் இஸ் ஒரு பாலிசியாக சொல்லியிருக்காங்க ஒரு மேலோட்டமாக. பட் இந்தியர்கள் வந்து இந்தியர்களுடைய பொருளாதார வளர்ச்சியை குறைப்பதற்கான பிரிட்டிஷ் கொண்டு வரப்பட்ட பல்வேறுபட்ட திட்டங்களை பற்றி நம்ம 10th படிச்சு, நீங்கள் 10th டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. இது வந்து ரொம்ப பாலிசியாக கொடுத்துருக்காங்க. பட் இருந்தால் கூட ஐ ஹோப் தே டச் ஆல் த பார்ட் ஆஃப் திஸ் effect. ஓகேங்களா. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். அது பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் இருக்கும்போது இந்தியர்கள் ஃபேஸ் பண்ணி சில பிரச்சனைகளை பற்றி நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்து சொன்னால் இண்டஸ்ட்ரியல், தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஐ வில் கண்டினியூ த வீடியோ நெக்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வாட் ஆர் த பாயிண்ட் வி டிஸ்கஸ்ட் இன் திஸ் video. Okay, my dear students, these are the important things we discussed in this video. I think most importantly this is the main part. இதை அதிகமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது பற்றி சொன்னால் இந்த விஷயம் தான்.
இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்றதுனால ஸோ இதோட நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐ கண்டினியூ த லெசன் ஃப்ரம் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், ஹேவ் எ நைஸ் டே.